இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அந்த இடத்துல ஏதாவது போய் பேசினா எங்கள் ஆட்டுக்காரன் பார்த்து பிடிங்கி போட சொல்லி இந்த பயந்து போன வருது பிடிங்கி போட சொல்லி நான் கட்சிக்காரன் எம்பட கரும்பு எடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டான். 3 நாளாக கழிச்சுட்டு அந்த கரும்பு எடுத்துட்டு காஞ்சி போய்த்து எடுத்தாங்க. காரணம் வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அப்புறம் மறுபடியும் நம்ம கேட்டால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்ததில் யாருமே கேட்க மாட்டாங்க. எலிசாரை போய் பார்த்துக்கினே தான் சொல்லுவாங்க எல்லாமே. இவர் தான் வந்து ரேஷன் கடைக்கு எல்லா கடைக்கும் ஆள் அனுப்புறது. பேர் என்னன்னா எழில். எழில். கேள்வி கேட்டால் கரும்பு எடுக்க மாட்டார். நம்மளை ஒதுக்கிட்டு அதுக்கு தாங்க நாங்கள் எதுக்குமே போய் சொல்ல முடியதில்லை. இப்போ கரெக்டாக மாட்டே நம்ம ஏதாவது சொல்லிவிட்டோம்னு நம்மளை அவ்வளோதான் போட்டு தள்ளிட்டு போயிடுவார். அதனால விவசாயம் யாருமே அந்த ஆளுக்கு மட்டும் போக மாட்டாங்க. இந்த மாற்றிட்டானாங்க. வந்து இறங்கினோடனே பார்த்தோன்னே எங்களுக்கு கஷ்டமாக. நம்ம போய் நம்ம கையில் நம்ம வர்றதுக்கு பணம் வர்றதுக்கு 5 நாள் ஆகும். நம்ம கை காசு போட்டு கொடுக்கணும். கவர்மெண்ட்டும் 35 ரூபா வச்சுருக்காங்க. அதிலிருந்து எங்களுக்கு ஒரு 30 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்ல. இப்போ மொத்தமாக ஒரு 400 கரும்புக்கு 14,000 ரூபா வருது. அந்த 4,000 எடுத்துகிட்டு ஒரு 10,000 ரூபா எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்கள் பிடுங்கி ஏற்றி விட்ருவோம். அதில் வந்து கூலி 1,500 ரூபா வருது. அந்த 10,000த்துலேயே அப்படி கொடுத்தா கூட அந்த 1,500 ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு 8,500 ரூபா எங்களுக்கு ஆகும் வண்டிக்கு. அது இடைத்தரகர்கள் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி நான் பொங்கல் கரும்பு போட்டுக்கிறேன். ஆனால் வந்து கவர்மெண்ட் போய் 35 ரூபா அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு சரியான முடிக்கு அந்த முட்டுவலி செலவு கரும்பு கொள்முதல் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி தெளிவாக எடுத்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு வருது வந்து கம்மியாக தான் வருது. அப்புறம் இந்த மழை இதெல்லாம் வந்ததுனால சாஞ்சி போயிருந்தால ஏகப்பட்ட முட்டுவலி ஆகுதுங்க. இப்போ எங்களுக்கு வந்து 22 ரூபா தான் வருதுங்க. அதான் அரசு அதிகாரி வந்து 23 ரூபாய்க்குள்ளே எங்களை வந்து புடுங்குழியோட ஏற்றி சொல்லி சொல்கிறாங்க. புடுங்குறதே வந்து இப்போ 1,500 ரூபாய்க்கு மேலே இப்போ கேட்குறாங்க ஆளுங்க. அப்புறம் அது போக எங்களுக்கு மீதி 7,000 ரூபா கைக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது. அந்த இடத்துல ஏதாவது போய் பேசினா எங்கள் ஆட்டுக்காரன் பார்த்து பிடிங்கி போட சொல்லி இந்த பயந்து போன வருது பிடிங்கி போட சொல்லி நான் கட்சிக்காரன் எம்பட கரும்பு எடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டான். 3 நாளாக கழிச்சுட்டு அந்த கரும்பு எடுத்துட்டு காஞ்சி போய்த்து எடுத்தாங்க. காரணம் வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அப்புறம் மறுபடியும் நம்ம கேட்டால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்ததில் யாருமே கேட்க மாட்டாங்க. எலிசாரை போய் பார்த்துக்கினே தான் சொல்லுவாங்க எல்லாமே. இவர் தான் வந்து ரேஷன் கடைக்கு எல்லா கடைக்கும் ஆள் அனுப்புறது. பேர் என்னன்னா எழில். கேள்வி கேட்டால் கரும்பு எடுக்க மாட்டார். நம்மளை ஒதுக்கிட்டு போயிடுவார். அதுக்கு தாங்க நாங்கள் எதுக்குமே போய் சொல்ல முடியதில்லை. இப்போ கரெக்டாக மாட்டே நம்ம ஏதாவது சொல்லிவிட்டோம்னு நம்மளை அவ்வளோதான் போட்டு. கரும்பு கொள்முதல் லஞ்ச புகாரில் குற்றச்சாட்டு உறுதிப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கொங்கு மக்கள் தேசிய கட்சி செயலாளர் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன். வணக்கம் சார், இது குறித்த உங்களுடைய கருத்து? அதான் திருச்செங்கோட்டில் வந்து அதிகமான அந்த செங்கரும்பு விவசாயம் இல்லை. நிறைய ஆலைக்கு போகிற கரும்பு விவசாயம் தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த புகார் வரல. இப்படிப்பட்ட புகார் இது வரைக்கும் என் கவனத்துக்கு கொண்டு வரப்படலை. இப்போ வந்து நீங்கள் கேட்குறதையே நான் வந்து அது புகார் வந்ததாக எடுத்துக்கிறேன். அதை விசாரித்து கண்டிப்பாக ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பேன். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.